இந்திய அணில வந்து தினேஷ் கார்த்திக் இருப்பார். தினேஷ் கார்த்திக்கோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இப்ப எப்பவுமே வேர்ல்டு கப் இயர்னாலே வந்து தினேஷ் கார்த்திக்கோட ஃபார்ம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஏன்னா மிச்ச பிளேயரோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து, வெறும் ஐபிஎல் மட்டும் ஆடாம, இவரு டொமஸ்டிக் கேம்ஸ் கூட விளையாடுவாரு. அது கூட கமெண்ட்ரியும் பண்ணுவாரு. இப்படி இருக்கையில வந்து பார்த்தீங்கன்னா வந்து, மும்பை இந்தியன்ஸ் வந்து ஆர்சிபி மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே விறுவிறுப்பா போச்சு. ஏன்னா ஆர்சிபி வந்து பேட்டிங் சரியில்லன்னு ஃபர்ஸ்ட்டு கோச் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் அடுத்த மேட்ச்சே வந்து பார்த்தீங்கன்னா வந்து, பேட்டிங் ரொம்பவே ஒரு சிறப்பா விளையாண்டு பார்த்தீங்கன்னா வந்து 190+ ஸ்டார் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இப்போ மும்பை இந்தியன்ஸுக்கு கொடுத்தாங்க. இப்படி இருக்கையில வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து அதுக்கு வந்து 15.3 ஓவர்ஸ்லேயே அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்சிபியோட பவுலிங் வந்து ரொம்பவே வீக்காக இருந்துச்சு. அதுக்கு காரணம். இப்படி இருக்கையில தினேஷ் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 11 பால் 10 ரன் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடைசியில் வந்து 22 பால் 53 வந்து ஒரு செமையான ஸ்கோர் அடிச்சார். அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஆகாஷ் மதுவால் பால ஒரே ஓவரில் வந்து ஸ்பின் அடி மட்டும் ரேப்பில் மட்டும் 4 ஃபோர் அடித்தார். இப்படி இருக்கையில வந்து ரோஹித் சர்மாவை வந்து தினேஷ் கார்த்திக் கிண்டல் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு கப்புக்கு ஒன்று செலக்ட் பண்ணுறோம் நல்லா அடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது ஸ்டெம்பும் வீட்டில் பதிவாக இருந்துச்சு. தினேஷ் கார்த்திக் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2022லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்சிபி அணிக்காக ஒரு சரியான ஒரு ஃபினிஷராகவே இருந்துக்கிறாரு. போன சீசன் அந்த அளவு பண்ணியிருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு முன்னாடி சீசன் நல்லாவே பண்ணியிருக்கிறாருன்னே சொல்லலாம். தினேஷ் கார்த்திக் பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா வந்துட்டு அணியில் இப்போதைக்கு ஃபினிஷர் பீப்புளாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜிதேஷ் சர்மா. ஜிதேஷ் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா வந்து சும்மா ஒரு பிஞ்ச் ஹிட்டர் எடுத்து ஆடுறாரு. அப்படியே வந்து அவர் ஒரு பெஸ்ட் ஒரு பேட்ஸ்மேன் சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. இதை தவிர விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பனிங்கில் ஒரு மேட்ச் மட்டும்தான் நல்லா ஸ்ட்ரைக் ரேட்டாக தான் ஆனார். அந்த மேட்ச்சும் பார்த்தீங்கன்னா மிச்ச பேட்ஸ்மேனுக்கு கொடுக்க கை கொடுக்காதங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சை தொழில் தள்ளாங்க. இதை தவிர இஷான் கிஷன் நல்லா ஆடிட்டு இருக்காரு. ஆனால் இவங்க எல்லாமே ஓப்பனர் ஃபினிஷர்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் இடத்துல ரிசர்வ் பண்ணிட்டு உங்களுக்கு ஜிதேஷ் சர்மா, அது தவிர சஞ்சு சாம்சன் ரிஷப் பண்டோட ஃபார்ம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இவங்க 2 பேத்துக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே கடல் போட்டிங்களாவே இந்தியாவோட வேர்ல்டு கப் அணியில் ஓடிருக்கு. மேக்ஸிமம் வந்து ரிஷப் பண்ட் வந்து இந்தியா அணி வேர்ல்டு கப்பில் ஓடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. தினேஷ் கார்த்திக் எப்படியோ ஃபார்ம் நல்லா பண்ணியிருந்தாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் தினேஷ் கார்த்திக் வந்து இந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் கிரிக்கெட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டையர்ட் ஆகிறதா வந்து முன்னாடியே சொல்லியிருந்தாரு. ஐபிஎல் கூட தான். இது எப்படி இருக்குதுன்னு தெரியல.